அது இதுன்னு இருக்குங்களா? அந்த தண்ணி இருக்குமா? இப்போ சொல்லும் அது கொஞ்சம் வெயிட் 10 நிமிஷம் பொறுங்க. அது தெரிஞ்சு சொல்ல பாருங்க. இல்லை நாங்கள் இடம் வாங்கச்சுல நம்ம அந்த பக்கத்தில் வந்து இப்படி விசாரிச்சோம். அவரை பார்த்துட்டு தான் வாங்கணும் போல சார். ஏன்னா அப்போ அவர் இந்த பாருங்க தோப்பாக வச்சுருக்கோம். நீங்கள் இந்த லைன் ஃபுல்லாக கோரி அளவந்தான் கோரிங்க இருக்கு இல்லையா, அந்த கோரி சரம் தான் இது எல்லாமே. இப்போ அவங்க ஒரு 25-30 வருஷமாக இருக்காங்க. இந்த வீடு அந்த சையது பீடி குடோன் பக்கத்தில் அவங்களும் 2 பேரும். இதெல்லாம் என்ன ரேட்டு? நாங்கள் வாங்கச்சில் 1 லட்சம் தான், இப்போ 5. இங்கே இதே 5 லட்சமா? டாக்டர் 5 லட்சத்துக்கு பிடிச்சிருக்காங்க ஹாஸ்பிட்டலில். மனித பெருக்கம், இடம் சுருங்கிட்டே போகுது, பூமி சுருங்கிட்டே போகுது. அப்போ மதிப்பு கூட தானே செய்யும். செல்வம் டாக்டர் நிறைய டாக்டர் சேர்ந்து வாங்கிட்டாங்க இந்த பில்டிங். இதுனா டாக்டருக்குள்ள லேண்ட். இப்போ இந்த ஏரியாவினுடைய நீரோட்டம் மேற்கே கிழக்க கரெக்டாக வடக்கு தக்க இப்போ கட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் வந்துடும் உங்களுக்கு. ஸ்கேன் ரிப்போர்ட் இப்போ தண்ணி இருக்குது இல்லைங்கிற ரிசல்ட் தெரிஞ்சோம். இந்த இடத்தினுடைய வடகிழக்கு தென்கிழக்கு நினச்சி ஒரு ஸ்கேன் எடுத்தாச்சு. 3 இடம் அடையாளம் வச்சுருக்கேன். எல்லாம் மேலே உள்ள கசிவு மட்டும். இது வந்து இடத்தினுடைய மேற்கு ஓரத்தில் 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு 400 அடி ஆழத்துக்கு. முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு 40 அடி ஆழத்துக்குள்ள ஒரு ஈரம். 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு ஈரம் சகதி அல்லது அதிகப்படி 1 இன்ச் ஈல்டு. நாங்குநேரி ஏர்வாடி பாதையில் உள்ள வீராங்குளங்கிற ஊர். இந்த ஏரியாவினுடைய நிலத்தடி நீரோட்டங்கிறது வடமேற்கு தென்கிழக்கு, அதாவது நார்த்து 60 டிகிரி வெஸ்ட்டு அப்படிங்கிற கோணத்தில் இருக்கும். இங்கே ஏற்கனவே அங்கே ஒரு ஆளுக்கு பார்த்து கொடுத்து வெறும் காட்டில் ஒரு 2 போர் உருவாக்கி கொடுத்தேன். 400 to 600 அடி ஆழத்தில் இங்கே தண்ணி கிடச்சிது. அவங்க ரெஃபரன்ஸில் தான் இங்கே வந்திருக்கேன். இங்கே ஏற்கனவே ஒரு போர் போட்டிருக்காங்க. போர் போட்டு ஃபெயிலியர் ஆன பிறகு தான் போட்டிருக்காங்க. அங்கே தண்ணி உருவாக்கி கொடுத்த நபர் தான் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. பாப்பமா ஆழம் எவ்வளவு? 520. ஏதாவது ஈரம் எதுவும் வந்துச்சா? இல்லை, வரல. ஒன்றும் வரல. தண்ணி கிடக்கு. அது கசிவு நீர் எல்லா பக்கமும் வந்துடும். இப்போ நாங்கள் அங்கே பார்த்தோம்ல, என்ன ஊர் அது? பற்றப்புறம். அதே நீரோட்ட கொடி தான் இங்கேயும் இருக்குது. அதாவது வட மேற்கு தென்கிழக்கு. வடக்கு 60 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் அந்த பாறை போயிட்டுருக்கு. அதுக்கு பெர்பெண்டிகுலராக ஸ்கேன் பண்ண போகிறேன். எத்தனை அடி ஆழம் ஸ்கேன் பண்ணணும் என்னங்கிறத சொல்லிடுங்க. ஆழம் எத்தனை அடி ஆழம் பொருள் பட தயாராக இருக்கீங்க அதை சொல்லுங்கள். இப்போ நம்ம 1000 அடி பார்த்துருங்க. 1000 அடி பார்த்துருமா? வெரி குட். சரி. ஏர்வாடி நாங்குநேரி கடையில் உள்ள வீராங்குளம். இங்கே பாறை அமைப்பு வடக்கு 60 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் போகுது. அதாவது வடமேற்கு தென்கிழக்கு. அவங்க ஆல்ரெடி அதில் 500 அடி ஆழம் பொருள் போட்டு டஸ்ட்டு. இப்போ அந்த போரை மேலே ஆழப்படுத்தினா தண்ணி வருமா, வேறு எங்கேயாவது தண்ணி இருக்கா இல்லைங்கிறது இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் தெரிஞ்சிடும். இது குளம் தானே? ஸோ ரீசார்ஜிங் ஃபேக்டர் இருக்குது. இது வடக்கு ஓரத்தில் இது 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு 300 மீட்டர் ஆழத்துக்கு. முதல் ஸ்கேன் இந்த போர்வெல்லை இணைச்சி பார்த்ததில்ல. அந்த போர்வெல்லில் ரொம்ப மிக நுணுக்கமான ஒரு ஈரப்பதம் மட்டும்தான், மற்றபடி ஒன்றுமே இல்லை. இந்த லைன் ஃபுல்லாகவே போர்வெல் போடவே தகுதி இல்லாத இடம்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எப்படி என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஏரியா பாறை இப்போ கிரானைட்டிக் நைஸு இந்த ஃபுல்லாக அவுட் கிராப்பாக தான் இருக்குது. ஏரியா ஃபுல்லாக வடமேற்கு தென்கிழக்குங்கிற திசையில் இந்த பாறை அமைப்பு போயிட்டே இருக்கும்.
போர்வெல் போட்ட இடத்தினுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டு, தண்ணி இல்லைன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. இது போருக்கு அருகில் பார்த்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு, போர்வெலோட ஈரப்பதத்தை காட்டுது. இது வெளியில் உள்ள ஒரு இடத்தினுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டு, ஈரப்பதம் இருக்குது. இன்று 3வதாக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் தூத்துக்குடி மாவட்டம் வசவப்பபுரம். இது மிகவும் பாறையினமான வடக்கு, அதனால் கிழக்கு மேற்காக ஸ்கேன், வடகிழக்கையும் வடமேற்கையும் இணைச்சி முதல் ஸ்கேன் நடக்கும். முதல் ஸ்கேன் முடிவில் ஒரு ஈரப்பதம் உள்ள ஒரு இடம் அடையாளம். இது ஏறக்குறைய வடகிழக்கு முனையில் வருது. இது 2வது ஸ்கேனு. தென் கிழக்கையும் தென் மேற்கையும் இணைச்சி இது 2வது ஸ்கேனு. இதில் மிகச்சரியாக அந்த 1வது ஸ்கேன் அடையாளத்துக்கு நேர தெற்க ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அதில் ஈரம் சகதி கம்ப்ரஸருக்கு வரும். இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஏறக்குறைய தண்ணி இல்லை அதில். இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஒரு ஈரம் சகதி கம்ப்ரஸருக்கு ஓடும். போர்வெல் போட்டு தண்ணீர் வராத இடம், தண்ணீர் இங்கே கிடைக்க கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற பகுதிக்கு மட்டும்தான் ஆய்வு பணிக்கு அழைக்காங்க. அப்படிப்பட்ட பகுதியிலையும் நம் விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு பணியால் பல போர்வெல் சோர்ஸை உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறோம்.